அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் சத்தியத்தை யாராக இருந்தாலும் எடுத்துரைப்பது என்பது கட்டாயம் கடமை என்று கூறியிருக்கிறது. நபிமார்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்து தான் வாழ்ந்தார்கள். மார்க்கத்தின் இணைப்பு என்பது நன்மையின் பக்கம்தான் வாழ்ந்தார்கள், கெட்டதின் பக்கம் இணையாதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லா ஜமீஆ, நீங்கள் அல்லாஹ்வின் கயிறை அனைவரும் சேர்ந்து பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அந்த கயிறு என்பது குர்ஆன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குர்ஆன் என்பது அல்லாஹ்விடத்தில் பலமான கயிறாகும், அது நேர்வழியாகும், அது தெளிவான ஒளியாகும், பயனுள்ளவர்களுக்கு நோய் நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருக்கும், அதை பற்றி பிடிப்பவர்களுக்கு அது பாதுகாப்பு அளிக்கும், அதை பின்பற்றுவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்றைய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டு தன்னுடைய வாழ்க்கை என்பது இந்த துனியாவில் உலகத்திற்காக மட்டுமே வாழ்கிறார்கள். பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டிய மானம். அவளின் அலங்காரத்தை கணவருக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டு இருந்தும் அந்த அலங்காரம் என்ற பெயரில் தங்களின் ஆடைகளை அணிந்து ஃபேஷன் ஷோ பொருட்காட்சியாக காட்சி அளிப்பதும், முகத்தில் மேக்கப்பை போட்டு உதட்டில் சாயத்தை பூசி ஒவ்வொரு விதமாக போஸ்ட் போடுவது, எல்லோரும் பார்ப்பது என்பது இஸ்லாம் தடை விதித்தும், இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கல்வியை மேம்படுத்துவது என்பது பெண்களுக்கு அனுமதித்திருக்கிறது. அறிவை வளர்ப்பது என்பது தடை செய்யவில்லை. குர்ஆனை படித்து அது உணர்வுடன் வாழ்ந்தால் இஸ்லாம் பெண்கள் எவ்வளவு பெண்கள் உரிமை வழங்கியிருக்கிறது என்பது தெரியும். ஃபேஷன் ஷோ காட்சி இம்மை நிரந்தரம் நினைத்து லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, அப்போ அதில் வரக்கூடிய பொருளாதாரம் என்பது கூட ஹராம். இதற்கு துணை போகிறவர்கள் அனைவரும் கேள்வி இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது. முஸ்லீம்களாக இருந்தும் அந்த கமாண்டு சத்தியத்தை எடுத்து சொல்வது நம் கட்டாயம் கடமையாக இருந்தும் அதில் மூழ்குவது, அதிலே நேரத்தை வீணடிப்பது, அதை ரசிப்பது, வரவேற்பதும், மறுமையில் அல்லாஹ்வினுடைய விசாரணை என்பது தப்பிக்க முடியாது. என்கேஜ்மெண்ட்லேருந்து மேரேஜ் வரையும், அலங்காரம் வரை, அதற்கு பின் அடுத்தடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டும் அது மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் மறுமையுடைய சிந்தனை அவர்களிடத்தில் எப்படி இருக்கும்? மறுமை அவர்களுடைய பிடி என்பது அல்லாஹ்விடத்தில் கடுமையாக இருக்கும் என்ற அச்சம் இல்லை. இஸ்லாம் பெண்கள் கண்ணியமாக பார்க்க சொல்லியும் அந்த கண்ணியத்தை சீர்குலைக்க வைக்கக்கூடிய சமுதாயத்தின் பெண்கள், நன்மையின் பக்கம் தன்னை ஆழ்த்தாமல் கெட்டதின் பக்கம் பின்பற்றக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். அது அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கெடுத்தாலும் அதை பிறருக்கு எடுத்து வையுங்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி அளிப்பது என்பது அல்லாஹ்விடத்தில் சிவப்பு ஒட்டகத்தை விட சிறந்ததாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். யார் மக்களுக்கு நேர்வழியின் பக்கம் எடுத்துரைத்து அழைக்கிறார்களோ அதை அவர் எடுத்து பின்பற்றினால் அந்த பின்பற்றியவருடைய கூலி இவருக்கும் கிடைக்கும். அதில் பின்பற்றியவர் அவருடைய கூலி ஒருபோதும் குறைந்து விடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மார்க்கம் என்பது நலம் நாடக்கூடிய மார்க்கமாக தான் நம்முடைய மார்க்கம். அப்போ நம் கண் முன்னே ஒருத்தர் தப்பான வழியில் இருக்கும்போது, ஒரு தவறான ஒரு நிலையில் இருக்கும்போது, யாராக இருந்தாலும் சரி சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அது மறைத்தால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் நாம் தப்பிக்க முடியாது. அதை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குடும்பத்தில் யார் அப்படி ஒரு தவறாக இருந்தாலும் சரி, தவறாக நடந்தாலும் சரி, இப்படி ஒரு நிலையில் அவர்கள் ஈடுபட்டாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் அது எடுத்துரைப்பது என்பது நமக்கு கட்டாயம் கடமை. அதை இன்ஷா அல்லாஹ் மனதில் வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இஸ்லாம் மார்க்கம் அந்த என்னை சொல்லியிருக்கோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.